சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த புதிய மரம் மிக இனிமையானது. இந்த இனிய மரத்திற்குத்தான் புழு பூச்சிகள் வருகின்றன. புழுக்களை அழித்து விடுவதற்கான மருந்து மன்மனாபவ. சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரத்தில் சொர்க்கத்திற்குச் செல்வதற்கான வாசல் தெளிவாக உள்ளது. இதுதான் சரியானது. சொர்க்கத்தின் வாசலில் கல்பத்திற்கு முன் யார் சென்றார்களோ அவர்கள்தான் செல்வார்கள். மற்ற அனைவரும் சாந்தியின் வாசலுக்குச் சென்று விடுவார்கள். நரகத்தின் வாசல் மூடப்பட்டு சாந்தி மற்றும் சுகத்திற்கான வாசல் திறந்து கொள்ளும். சொர்க்கத்தின் வாசலுக்குச் செல்வதற்காக இப்போது தகுதியுள்ளவர்களாக ஆகியிருக்கிறோம். எவ்வளவு எழுதுகிறோம், படிக்கிறோமோ அந்த அளவு சக்கரவர்த்தி ஆவோம். சத்யயுகத்தில் உண்மை மட்டுமே இருந்தது. உண்மையானவற்றை அணிந்து கொள்வது, உண்மையானதை உண்பது, உண்மையே பேசுவது. பாபா நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக அதற்கேற்ற குணவானாக ஆக்குகிறார். நாம் எப்படி சதோபிரதானமாக ஆவது என்பதுதான் முக்கியமான அக்கறையாக இருக்க வேண்டும். ஆத்மாவைப் பற்றிய ஞானம் உள்ளவர் யாரும் கிடையாது. நான் ஆத்மா, இது சரீரம். இரண்டு பொருட்களோ உள்ளன, இல்லையா? ஆத்மா சூட்சுமமானது, கண்களால் காண முடியாது. நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகவும் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவராக ஆகிறோம். அங்கிருந்து அனைவரும் தூய்மையானவராகத்தான் வருகின்றனர். மரத்தின் கணக்குப்படி மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் வருகின்றன. டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகவும் சத்தியயுகத்தில் வருவதற்கான வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது. இதுவோ அனாதியாக உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். சத்யயுகத்தில் ஒரே ஓர் ஆதி சனாதன புராதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தனரோ அவர்கள் பிறகு தங்களின் ஆத்மாவையே பூஜிக்கத் தொடங்கினர். குழந்தைகள் மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும், அன்போடு உரையாட வேண்டும். மனம், சொல், செயலால் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். சிவபாபாவின் பொக்கிஷத்திலிருந்து கிடைக்கிறது என்றால் நமக்கு சிவபாபாவின் நினைவு இருக்கும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்புத் தந்தை, தாங்கள் எனது அழைப்பை ஏற்று சங்கம யுகத்தில் வந்திருந்து குழந்தையாக எடுத்து அரவணைப்புடன் பாலனை தந்து ஞானமும் மன்மனாபவ மகா மந்திரத்தையும் உபதேசித்து நினைவினால் நாள் முழுவதும் தொடர்பும் தந்து பாவச் சுமைகளை அகற்றி முழுமையாகத் தூய்மையாக்கி உயர்ந்த முக்தி, ஜீவன் முக்தி பிராப்திகளாகப் பொழிந்து இனிமையான பரந்தாமத்திற்கு அழைத்துச் செல்கிறீர்கள். நிச்சய புத்தியை என்னுள் வலிமை பெறச் செய்து உயர்ந்த நம்பிக்கையை முழுவதுமாக வளர்த்து சிரேஷ்ட நிலையில் என்னை அமர்த்திவிட்டீர்கள். ஒவ்வொரு நொடியும் எனது உள்ளுணர்வு ஆன்மீக ஆரோக்கியத்தால் எல்லையற்று உயர்கின்றது. அழிவில்லாத ஆத்மா அதிசயம் நிறைந்த தெய்வீக குணங்கள், பண்புகளால் நிறைந்து இருக்கின்றது. உண்மையானவைகளையே அணிகலன்களாக அணிந்து கொள்வதும், உண்மையானவைகளையே உண்பதும், உண்மையாக பேசுவதும், உண்மையான நடத்தைகள் அனைத்துமே சத்திய தந்தையின் உறவில், தொடர்பில் சாத்தியமாகி தொடர்ந்து பிரகாசம் பெறுகின்றது. மனம், சொல், செயல்களால் அனைத்து படைப்புகளுடன் இனிமை நிறைந்திருக்கும் பக்குவம் தகுதி என்னுள் முழுமையாகின்றது. கீதையின் பகவான்
தந்த பரிசு ஸ்ரீமத்தின் சிரேஷ்ட வழியில் நடந்து மற்றவர்களுக்கும் சிரேஷ்ட வழியை அடையாளம் கண்டு கொள்ளச் செய்யும் கருவி நான். ஆத்மா என்னை சதோபிரதானமான தூய்மையாக்கி என்னுள்ளும் சுயமாற்றத்தை உறுதி செய்து ஆத்மா என் மூலமாக விஸ்வ மாற்றத்தை செய்விக்கிறீர்கள். கர்மம் யோகம் இணைந்திருக்கும் ஸ்திதியை உறுதி செய்து சதா காலமும் தந்தையின் நினைவின் பலத்தினால் துணையோடு காரியங்கள் செய்யும் கர்மயோகி பக்குவமும் பெற்று நிறைவாக இருக்கின்றேன். தந்தை உங்களது அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பிறப்புரிமையாக எடுத்துக்கொண்டு சதா சர்வகாலமும் மனம் நிறைந்த திருப்தியுடன் சுகமான அனுபவம் பெறுகின்றேன். தந்தையுடன் சொந்த வீட்டிற்கு செல்கின்றேன் என்ற பேரானந்த பெருவாழ்வின் மகிழ்ச்சி நிறைந்துவிட்டது. தந்தை உங்களது அன்பும் துணையும்தான் வினாடிக்கு வினாடி உயர்ந்த நிலையை உங்களின் அன்பின் பரிசாக என்னை தங்களது அங்கீகாரத்தோடு தங்களிடம் எடுத்துக்கொள்ள செய்விக்கின்றது. நன்றி பாபா. நல்லது. மன்மனா பவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.